என்னுடைய சேனலை பார்க்குற உங்களுக்கு ஃபஸ்ட்டு வணக்கம். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். எனக்கு ஒரு செல்ல பிராணி வளர்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எல்லாருக்கிட்டேயும் சொல்லி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் கிடச்சிது. அதைத்தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துடலான்னு பால் வச்சோம். நல்லா பசி போல் நல்லா பால் இன்ட்ரெஸ்ட்டாக குடிச்சிட்ருக்குறாங்க. வெளியிலேருந்து கொண்டு வந்ததுனால வேப்பிலையை அரைச்சி நல்லா பூசி குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி கொண்டு போயாச்சு. நல்லா வெயிலில் காய வச்சு குளிப்பாட்டலான்னு சொல்லிட்டு வேப்பிலையை அரைச்சி பூசி வச்சோம். பாருங்கள், ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. இங்கேயும் அங்கேயும் ஒரே ஓட்டம். வெயிலில் நிற்க வச்சாலும் நிற்கவே இல்லை. ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆளாக இருப்பாங்க போல். ரொம்ப நேரம் பூசி வச்சதுனால கொஞ்சம் நடுக்க ஆரம்பிச்சிருது குளிர். அதனால் சீக்கிரமாக குளிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு தண்ணியில் வச்சாச்சு. நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு தண்ணியை ஊற்றிட்டு. பாருங்கள், டப்புக்குள்ளே நிற்கவே மாட்டேங்குது பாருங்கள். பயம் வேறு. தண்ணியை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டாங்க. நம்ம செல்ல பிராணி வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதை நம்ம எவ்வளோ ஹைஜீனிக்காக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம வீட்டு குழந்தைங்கள எப்படி நம்ம அன்பாக பாசமாக நேசிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வாயில்லா ஜீவன்களையும் நேசிக்கணும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வாயில்லா ஜீவன்களை வளர்க்குறதுனால. இப்போ எனக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வளர்க்கணும்னு நினச்சிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஒரு வழியாக குளிப்பாட்டியாச்சு. ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. தண்ணியில் போட்டதுனால குளிர் ரொம்ப நடுக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கே பயமாயிடுச்சு. ஐயோ என்னாச்சுன்னு தெரிலையேன்ட்டு டக்குன்னு ரிமூவ் பண்ணியாச்சு. நல்லா தொடச்சி கொஞ்சம் நேரம் வெயிலில் நல்லா காய வச்சிடலான்னு சொல்லிட்டு வெயிலில் நிப்பாட்டி வச்சா நிற்கவே இல்லைங்க. பயங்கரமாக ஒரே ஓட்டம் வேறு. பாருங்கள், நல்லா குளிரில் நடுங்கிட்டு உட்காந்துருக்கு. வெயிலில் தான் வச்சுருக்கேன். ஆனாலும் அது குளிர் தாங்க முடியல. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோமோ வேப்பலையை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டில் செல்லப்பிராணி ஏதாவது வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி வளர்க்குறீங்க, அதை எப்படி கேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வளர்க்குறது. அதனால் நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணிக்குவேன். எப்படி வளர்த்தது, எப்படி எந்த மாதிரி ஃபுட் கொடுக்குறது, எந்த மாதிரி அதை டேக் கேர் பண்ணுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புது ஆள் வீட்டுக்கு வந்ததில். ஏன்னா பசங்கள்லாம் பெரியவங்களாயிட்டாங்களா, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கரெக்டாக நடந்துக்கிறாங்க. அதனால் நம்ம தனிமையில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆள் நம்ம கூட இருந்ததுன்னா நம்ம டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், விளையாடலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் டைமாக இருக்கும். ஒரு வழியாக குளிப்பாட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணணும். அதனால் சீப்பை வச்சு இப்போது ரிவர்ஸில் நம்ம சீவி விட்டோம் அப்படின்னா எக்ஸஸ் ஹேர்லாம் ரிமூவ் ஆகி கொஞ்சம் சாஃப்டாகிடுவாங்க. முடி கொட்டுறதா இருந்தாலும் நம்ம மேலெல்லாம் படாது. அதனால் இப்படி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அவங்க ஐடியா ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ரிமூவ் பண்ணியாச்சு. உடம்பு இன்னும் நடுங்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் நேரம் ஹீட்டில் இருக்கட்டும் அப்படி சொல்லி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் வெயில்லையே. கீழே கொண்டு ஒரு வழியாக செட்டில் பண்ணால் இங்கே பாருங்கள் அவங்க பண்ணுற சேட்டையை. இந்த சேட்டை தொடரும்னு நினைக்கிறேன். அப்பப்போ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவனுக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணி கொடுத்தா தூங்க வச்சா அங்கே தூங்காமல் இங்கே பாருங்கள் மாப் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறத. இதுதான் அவங்க இடம். ஒரு வழியாக தூங்க வச்சாச்சு. இவனோட குறும்புகளை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.